ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்னம்பரம் மகிழ்ச்சியிருக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்குன்னு ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜாங்கமே அப்பத்தா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சாப்பிடாம ஃபீல் பண்ணிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே வந்து இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா இங்கே அப்பத்தா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்கமும் போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் செல்வியுமே அங்கே காலேஜுக்கு போவாங்க. இந்த ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா இங்கே எதுக்கு இது மாதிரி லேட்டாக வந்துட்டுருக்க, நீ மட்டும்தான் அடிக்கடிக்கு லேட்டாக வந்துட்டுருக்க, இதுக்கு மேலே நீ லேட்டாக வந்தனா இந்த காலேஜுக்குள்ளேயே வராத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கேட்டு உள்ளேயும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா அப்பத்தா கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்பத்தா கிட்ட போய் பேசுறது அப்பத்தாக்கு ஒரு சைடு மன நிம்மதியாக இருந்தாலுமே இங்கே அவங்க நினச்சி இங்கே இந்த ஒரு விஷயம் பண்ணது அது நிறைவேறலன்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா மனசில் ஒரு சைடில் வருத்தம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்கமும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்பத்தா நீங்கள் எவ்வளோ தான் நல்லதுக்கு பண்ணாலையும் ஆனால் நீங்கள் இது மாதிரி பண்ணது என்னால் சகிச்சிக்கவே முடியல. ஆனால் நீங்கள் இல்லைன்னு ஆயிட்டு, ஆனால் நீங்கள் டெய்லி எங்கள் கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அது இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எங்களை விட்டு பிரியணும்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கடவுளுக்கும் மேலே எங்களுக்கு நீங்கள் என்னுமே பண்ணலாம் கூட பரவாயில்ல, நீ எங்கள் கூட கடைசி வரைக்கும் இருந்தால் எங்கள் லைஃபே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா அப்பத்தா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் செல்வியும் சேதும் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறதுக்குள்ளே அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறத நான் பார்த்துட்டு போயிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதனால தான் இது மாதிரி முடிவு எடுத்தேன். நீங்கள் 2 பேரும் என் கூட பேசாமல் போயிடுவீங்களோன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் என்னை மன்னிச்சு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட கூட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சைடு சேதுவுமே பார்த்தீங்கன்னா அப்போதான் நீங்கள் எங்களை விட்டு எதுக்காக நீங்கள் இது மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க, நீங்கள் எங்களை விட்டு பிரியறது கனவுல கூட நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, கடைசி வரையும் நீங்கள் எங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் நாங்கள் ஆசைப்பட்றோம். உங்களை விட்டு நாங்கள் பிரியணும் நினச்சாவே எங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போத்தா நீங்கள் இவ்வளோ பெரிய பெரிய வேலையை செஞ்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நீங்கள் இறந்துட்டோன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து சொன்னது உடனே என் ஹார்ட் பீட்டே கொஞ்சம் நேரம் நின்று போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போத்தா நீங்கள் எங்கள் கூட கடைசி வரையும் சந்தோஷமாக இருக்கணும் அப்போத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபீல் பண்ணி ஆழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சேது நான் சொல்கிறத கேளு சேது, இங்கே தமிழ் செடி கூட நீ சந்தோஷமாக சேர்ந்து வாழ்கிறத என் கண் குளிர பார்க்கணும் சேது, அதுதான் எனக்கு கடைசி ஆசையுமே. அதை நான் நிறைவேற்றிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரிலாம் பண்ணேன், இல்லைனா உங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுமே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்கமும் இங்கே அப்பத்தா சொல்கிறத கேட்டுக்கிட்டு சேது அப்பத்தா சொல்கிறத நீ நான் சொல்கிறத கேட்கலாம் கூட அப்பத்தா சொல்கிறத நீ கேட்குறியாப்பா, அப்பத்தாவோட கடைசி ஆசையை இருக்கிற போதே நீ நிறைவேற்றினா அவங்க கண்குளிர பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா மனசு மாதிரி இங்கே சேதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்கம் சொன்னதை வச்சுட்டு இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.